ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹர்ஷப்ரதா யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் கட்லெட். அது எப்படி செய்யலாம்ன்றதை நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு, உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, மஞ்சத்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், தேவையான அளவு எண்ணெய், உப்பு, கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, பிரெட் க்ரம்ஸ், இதெல்லாம் எல்லாம் எடுத்துக்கோங்க. அடுத்து இப்போ ஹர்ஷப்ரதா அழகாக காலிஃப்ளவரை எப்படி பிக்கலாம்ன்றதை செஞ்சு காமிக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும். எல்லோரும் அந்த புழு பூச்சி எதுவும் இல்லாமல் அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னம்மா அவள் பண்ணுறா பார்த்தீங்களா? அழகாக உரிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு அதில் அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கா. என்னையோட சமைக்கிறதுல அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கா மக்களே. அடுத்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நல்லா சட்டியில் மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் 2 உருளைக்கிழங்கையும் காலிஃப்ளவரையும் எல்லாம் போட்டு தண்ணியில் அது எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அழகாக கொட்டுறாங்க. கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா கிண்டுறாங்க. நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வேக வச்சுட்டு அதுக்கிடையில் நம்ம வெங்காயம், பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறோம். தோலை உரிச்சிட்டு அந்த இஞ்சி பூண்டு விழுது, சிறு வெங்காயம் இதை நல்லா தட்டிக்கோங்க. இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறதுனால அரைச்சிக்கலாம். சின்ன பிள்ளைங்க நல்லா அந்த பூண்டெல்லாம் மென்று சாப்பிட்டாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தட்டி போட்டுக்கலாம். சிலப்போ நல்லா சின்ன பிள்ளைங்க ஒரு சில பிள்ளைங்க விரும்பாதுங்க. அதனால் நீங்கள் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். என் பொண்ணுக்கு பாருங்கள், தட்டுறதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. தட்டு 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 அப்படி அந்த மாதிரி தட்டிக்கிட்டு இருக்காங்க விளையாண்டுக்கிட்டே. அழகாக நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. நாங்கள் தட்டி வச்சுருக்கோம். அடுத்து வேக வச்ச காலிஃப்ளவரையும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். ஹர்ஷப்ரதா அதை அழகாக எடுக்கிறாங்க வேக வச்சதை. என்னம்மா எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? அழகாக எடுத்துட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துருங்க. அது நல்லா குழஞ்சிரும். நீங்கள் அதை அரைக்கணும் இந்த மாதிரிலாம் தேவையில்லை. வேக வச்சிட்டிங்கனாலே அதுக்கு நல்லா குழஞ்சிரும் மக்களே. இப்போ ஹர்ஷப்ரதா அந்த உருளைக்கிழங்குல உள்ள தோலை நீக்குறாங்க. நானே நீக்குவேன் அப்படின்ற மாதிரி அவங்க செய்கிறாங்க. என்கிட்ட கொடுக்க மாட்டேன்ட்டா மக்களே. ஆனால் அழகாக நுணுக்கமாக அந்த இதெல்லாம் செய்கிறாங்க. இதுலேயே என் மகன் இந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுல அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க. அவளுக்கு உருளைக்கிழங்குனா கொஞ்சம் பிடிக்கும். நல்லா இருக்கா? அவள் எனர்ஜி ஏற்றிக்கிறாங்க. எங்கே பார்த்து சொல்லு. எம்மியா? ஓகே. அப்புறம் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், நம்ம எல்லா மசாலாவும் சொன்னோம்ல, அதை ஃபுல்லாக எல்லாம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு தானிய மாவும் ஆட் பண்ணிக்கலாம்.
சிலர் வந்து அரிசி மாவு, கோதுமை மாவு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறலாம். நான் வந்து கோதுமை மாவும் கொஞ்சம் அரிசி மாவும் வந்து கலந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மசாலாக்களை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நல்லா என் மக பெணன்னு பிணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுறா பாருங்க மக்களே. இதை பெணன்னு தான் மக்களே சொன்னேன். என் பொண்ணு எவ்வளோ அழகாக அதை பிணைஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா குட்டியாவோ இல்லை கொஞ்சம் பெருசாவோ நார்மல் அளவுக்கு வந்து நீங்கள் கட்லெட் வந்து தட்டி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் கார்ன்ஃப்ளவர் மாவில் முக்கிட்டு அடுப்பில் எண்ணெயை ஊற்றி அழகாக மிதமான சூட்டில் வந்து பொரிச்சு எடுத்திங்கன்னா அழகான காலிஃப்ளவர் கட்லெட் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் நம்ம காலிஃப்ளவர் கட்லெட் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.